ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அழகி காலையில் 5 மணிலேருந்து வந்து சத்தம் போட்டு எழுப்பி விட்டுருச்சு. நானும் கையோடு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தியும் முட்டைகோஸில் ஒரு குருமா தான் ரெடி பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணதெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். குருமாவுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகா, வறுத்த வேர்க்கடலை கொஞ்சம், கை நிறைய தேங்காய், ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக புதினா, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இன்றைக்கி பாதி முட்டைகோஸ் தானே எடுத்திருக்கேன். குவான்டிட்டி வந்து நம்ம அதிகமான பேருக்கு செஞ்சோன்னா அதுக்கேற்ற மாதிரி மாறுபடும். இப்போ குக்கரில் கொஞ்சமாக சீரகம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். காரத்துக்கு வந்து தனி மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்ச முட்டைகோஸை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 3 விசில் விட்டுனா ரொம்ப சூப்பரான குருமா ரெடி ஆகிரும். இது முட்டைகோஸில் தான் பண்ணமான்னு தெரியவே தெரியாது. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது எல்லா வகையான டிஃபன் ரெசிபிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும்.